சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தான் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்தே இந்திய திரைத்துறையில் ட்ரெண்டிங்கில் கலக்கி வருகிறார். இந்த வருடத்தில் தனது 50 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். அவர் அறிமுகமான அதே மாதத்தில் சூப்பர் ஸ்டாரின் 171வது படமான கூலி படம் ரிலீஸ் ஆகி உள்ளது. இதனால் பலரும் படத்தை பான் இந்தியா அளவில் மிக பெரிய ஹிட் அடிக்க வேண்டும் என வாழ்த்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் ரஜினியின் 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர்கள் கமலஹாசன், மோகன்லால், மம்முட்டி, ஹிருத்திக் ரோஷன், சூர்யா, தனுஷ், சிலம்பரசன், சிவகார்த்திகேயன் போன்ற பல முன்னணி பிரபலங்கள் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். திரைத்துறை மட்டுமல்லாமல் பல அரசியல் தலைவர்களும் இவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். சமீபத்தில் பிரதமர் மோடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தனது பாராட்டுகளை கூறியிருக்கிறார். மேலும் கூலி படம் வெற்றி பெறவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறாரா. கூலி படத்திற்கு போட்டியாக வார் 2ஆம் பாகம் வெளியாகி உள்ளது. ஜூனியர் NTR, ஹிருத்திக் ரோஷன் நடித்துள்ள வார் 2 படத்திற்கான டிக்கெட் முன்பதிவை விட கூலி படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதைய வசூல் நிலவரப்படி முதல் நாளில் 160 கோடி ரூபாய்க்கும் நெருக்கமாக இருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம் என்ற இமாலய சாதனையை படைக்க உள்ளது கூலி. ரஜினிகாந்த் தான் பாக்ஸ் ஆபீஸ் கிங் என்பதை மீண்டும் சாதித்து கெத்து காட்டி வருகிறார்.